Hello viewers, எல்லோருக்கும் வணக்கம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் எங்கே ஆக்ட் ஆகும், பையிங் லெவல் அண்ட் செல்லிங் லெவல் இதெல்லாம் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. டுடே நம்ம மார்க்கெட் இன்றைக்கி -120 பாயிண்டில் ஓப்பன் ஆகி +36 பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. நல்ல ஒரு வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து கேப் டவுன் ஓப்பன் ஆகி மேலே வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. டே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,558 வந்து டே ஹை. டே லோ வந்து 23,350 வந்து பார்த்தோம் அப்படின்னா டே லோ. டே லோவிலேருந்து மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்துருக்கு. இப்போ இந்த சப்போர்ட் க்ளோசிங்கில் இருந்து இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, இந்த லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது இந்த லைன் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட். அதாவது 23,470 வந்து ஒரு சப்போர்ட்டு, 23,350 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட்டு. இந்த 23,350 வந்து ஒரு மேஜர் சப்போர்ட்டு. மேலே அப்சைடுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,580 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு, 23,650 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது ரெண்டுமே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு. இப்போ நம்ம மார்க்கெட்டினுடைய ஓப்பன் பையிங் லெவல்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா க்ளோசிங் லெவலில் இருந்து, அதாவது 23,537 வந்து க்ளோசிங் ஆகிருக்கு. இந்த க்ளோசிங் லெவல்லேருந்து ஒரு 50 பாயிண்ட் கேப் அப், அதாவது 50 பாயிண்ட் கேப் அப் அப்படின்னா 23,580 டு 600 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனால் கோ டு ஷார்ட். நம்ம பிரேக் அவுட் லெவல் வந்து பார்த்தோம் அப்படின்னா 23,650 தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிரேக் அவுட். இந்த லைன் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் லெவல். இந்த பிரேக் அவுட் மேலே போனால் மட்டுமே மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. நம்ம இந்த லெவல்ஸில் 600, 620 ரேஞ்சில் செல்லிங் போனோம் அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து கீழே வரும். அதேமாதிரி கீழே பாட்டம் இந்த லெவல்ஸில் நம்ம பை எடுத்தோம், டவுன் கேப், அதாவது இந்த க்ளோசிங் லெவல்லேருந்து கேப் டவுனில் ஓப்பன் ஆகுது. இந்த லெவல்ஸில் அதாவது 420, 450 இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது நம்ம பை எடுத்தோம் அப்படின்னா ஒரு அப்சைடு போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. 350 கீழே விட்டா வந்து, அதாவது செல்லிங் சைடு வந்து பார்த்தோம் அப்படின்னா 350, 23,350 வந்து டவுன் சைடுக்கான பிரேக் அவுட் லெவலு. அப்சைடுக்கான பிரேக் அவுட் லெவல் வந்து 23,650 வந்து அப்சைடுக்கான பிரேக் அவுட் லெவலு. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி தான் கிட்டத்தட்ட ஒரு 650 டு 350 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்து மூவ்மெண்ட் ஆக சான்சஸ் இருக்குது. சைட்வேஸ் மூவ்மெண்ட் தான் நிஃப்டியினுடைய லெவல்ஸ். இதுதான் வந்து நிஃப்டியினுடைய லெவல்ஸு. இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற சார்ட்டு பேங்க் நிஃப்டியினுடைய 15 மினிட் சார்ட்டு. இந்த லெவல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி டுடேனுடைய மூவ்மெண்ட். இன்றைக்கி பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா மைனஸ் வந்து ஒரு 200 பாயிண்டில் தான் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆகி டே லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா 51,140 வரைக்கும் டே லோ வந்துட்டு திரும்ப அங்கேருந்து திரும்ப இந்த லெவல்ஸ்லேருந்து சப்போர்ட் எடுத்து தான் வந்து மார்க்கெட் வந்து அப்சைடு வந்திருக்கு. டே ஹை வந்து பார்த்தோம் அப்படின்னா 51,784 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. க்ளோசிங் வந்து பார்த்தா ஒரு ஃப்ளாட் -20 பாயிண்டில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இப்போ இந்த க்ளோசிங் லெவலில் இருந்து சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன. சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னா 51,400 வந்து ஒரு சப்போர்ட்டு, அடுத்தது 51,000 வந்து ஒரு சப்போர்ட்டு. அதேமாதிரி மேலே அப்சைடுக்கான ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 51,800 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸு, 52,000 வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ். இது ரெண்டுமே அப்சைடுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல். இப்போ மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ் பிரேக் அவுட் பையிங் அண்ட் செல்லிங். நம்ம மார்க்கெட் வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்குமே இப்போ வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட்டில் தான் வந்து போயிட்டுருக்கு. அதாவது 51 டு 51,800 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது லோவில் ஓப்பன் ஆனால் பையிங்கும், ஹையில் ஓப்பன் ஆனால் செல்லிங். இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டினுடைய லெவல்ஸ். இப்போதைக்கு கீழே ஓப்பன் ஆகும்போது நம்ம பை எடுத்தால் மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 51,000 உடைச்சிட்டு திரும்ப அந்த லெவல்ஸை பிரேக் அவுட் பண்ணாமல் இருந்தால் மட்டுமே கோ டு ஷார்ட். அது வரைக்கும் நம்ம வந்து ஷார்ட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர் தான். அதே மாதிரி லாங் வந்து பார்த்தோம் அப்படின்னா 52,000க்கு மேலே நல்லா பிரேக் அவுட் ஆகி மேலே க்ளோஸ் ஆனால் மட்டுமே நம்ம வந்து திரும்ப வந்து மேலே போகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டியினுடைய லெவல்ஸ்.
ஹையில் இந்த லெவல்ஸில் ஓப்பன் ஆகும்போது நம்ம செல்லிங்கு ஸ்டாப் லாஸ் வந்து 52,000, லோவில் ஓப்பன் ஆகும்போது நம்ம பையிங்கு ஸ்டாப் லாஸ் வந்து 51,000. இதுதான் வந்து பேங்க் நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான். இந்த லெவல்ஸில் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you, take care.